பாய் ஓய் பாய் ஒரு நிமிஷம் வாமா. என்ன சொன்னிய? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற? சரி இருக்கிறதுக்கே வாங்கி வைக்கிறேன் பாரு. இப்படியே தான் பைத்தியக்கார ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இட்லி அரிசி பாரு, ஸ்டோர்ல இட்லி அரிசி போட்டாங்க, வாங்கி நிறைய வச்சுக்கிட்டேன். ஆமா, என்ன எப்படி பார்த்து வாங்கிட்டு இருக்க? பெரிய பார்சலா இருக்குது. ஓபன் பண்ணி பாரு, உனக்காக தான் மேல சாக்கு வாங்கி கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை நாள் புது பாத்திரம் வந்திருக்கு வீட்டுக்கு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வரலட்சுமி விரதம். கரண்ட் அடுப்புல இருந்து கேஸ் அடுப்புக்கு மாறி கேஸ் வந்துச்சப்பா. ஏன் அப்பா ஏழு கொண்டு வாடா, கோவிந்தா கோவிந்தா. எப்பயுமே அம்மா வீட்டில் இருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நிறையா பாத்திரம் அங்கேருந்து குழம்பு அது இதுன்னு கொண்டாந்து நிறையா பாத்திரங்கள் சேர்ந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இதோட மூடியை காணோம். காலையில் 7 மணி ஆச்சு. வாங்க போயிட்டு இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க மம்மி? மாதுளம்பழம். கேஸ் தீந்துச்சு, கரண்ட் அடுப்புல செய்யறேன். கேஸ் தீந்துருச்சா? ஆமா, லைட் தீந்துச்சு. வேற கேஸ் இல்ல? இல்லையே, நம்ம ஒழுங்கா இருக்குது. அப்படியா? நைட்டே தக்காளி சோத்துல பருப்புட்டே நின்றுச்சு. கரண்ட் அடுப்புல ஆக்கல, தீய வச்சுட்டே சரி பருப்பு போடலான்ட்டு. கலர் பார்த்தே தெரியும், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படி அறுக்கக்கூடாது. எனக்கு அப்படிதான் இருக்கு தெரியும். இப்படி அறுத்தினா 1 மணி நேரம் ஆகும். நான் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இங்க வந்து அப்படியே தோலோட அறுத்து இதை கழட்டிடணும். அடுத்து பின்னாடி தோலோட கழட்டி எடுத்துட்டு அப்படியே உடச்சினா வந்து அத நீ தட்டுவ. நல்லா இருக்குது. எவ்வளவு கிலோ? நான் வாங்கும் போது 120 140. இப்ப 100 ரூபாய்க்கே விக்குது. அதானே, இப்ப மாதுளம்பழ சீசன் ஆட்டிக்குது. ஆமா சீசன் தான். ஓகேவா? இனிப்பா இருக்கா? சூப்பரா இருக்கு. இனிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 2 கிலோ 100 ரூபாய்ங்கண்ணே. 2 கிலோ 100 தானா? 100 தானா? 100 தானே. 2 கிலோ 100 ரூபா. அன்னைக்கு 60 ரூபாய்க்கு வாங்கணும்ல. ஆமா, அன்னைக்கு 60 ரூபாய்க்கு வேணும். இப்ப 50 ரூபா. பரவாயில்ல. பெரிய வெங்காயம் விலை ஏறி போச்சு. அது 60 ரூபாயா, இது 50 ரூபா. நான் இன்னும் இதையே பழைக்க வேண்டியதா. டிவி பார்த்துட்டு உட்காந்து உளுத்து வச்சுன்னு வச்சுக்கா, எல்லாத்துக்கும் அறுத்து போட்டுக்குவேன். இந்த வெங்காயம் நல்லா தான் இருக்கு, நல்லா பெருசு பெருசா தான் இருக்கு. இல்ல, சின்ன பெரிய வெங்காயத்தோட நாட்டுக்காய், இந்த காய் போடுறதா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இட்லி அரிசி பாரு, ஸ்டோர்ல இட்லி அரிசி போட்டாங்க, வாங்கி நிறைய வச்சுக்கிட்டேன். கேஸ் எடுக்க போனேஸ் எடுக்கலாம். உங்க வச்சுக்கணும், மாவு சூப்பரா வருது. இட்லி நல்லா பந்து பந்தம் இட்லி சொல்லி பந்து பந்தம் வருது. வெறும் இதே ஊறாக்கூடாது. நம்ம வீட்டுல குண்டரிசி நெல் அரிசி இருக்குது, அது ஒரு படி இது ஒரு படி ஆடி வச்சேன். அந்த 2 அரிசி மட்டும் தானா? வேற எதுவும் சேர்த்த மாட்டியா? வேற அரிசி எதுவும் சேர்த்த மாட்டியா? வேற சேர்த்துக்கூட. பச்சரிசி சேர்த்துனா மாவு புளிச்சு போயிருக்கேன், நுரைச்சு போயிடும். புழுங்கரிசி தான். இந்த புழுங்கரிசியும் நம்ம வீட்டுல இருக்கிற புழுங்கரிசி இதே தனி ஒரு சாட்டுறாங்க பாரு, நல்லா தான் இருக்குது. நானும் சேர்ந்து அதையும் ஊற வச்சுக்கிறேன். இட்லி சூப்பரா இருக்கு. ஸ்டாக் வச்சுக்கிட்டு இல்ல, இந்த 6 மாசத்துக்கு ஒரு தான் கிடைக்குமாமா. இப்ப போனதால 3 மாசமா வாங்கி வாங்கி வச்சுக்கிறேன் நானு. A few moments later. பாய் ஓய் பாய் ஒரு நிமிஷம் வாமா. என்ன சொன்னிய? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற? உள்ள வா, உனக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இத பார்த்தா நீயே ஷாக் ஆயிருவே. வா 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 வா. வெயிட் செம வெயிட். ஆமா, என்ன எப்படி பார்சல் வாங்கிட்டு இருக்க? பெரிய பார்சலா இருக்குது. ஓபன் பண்ணி பாரு, உனக்காக தான். அலுமினி பாத்திரத்துல இனிமேல் தூக்கி போட்டு ஒழுங்கா இதை யூஸ் பண்றேன். நாளைக்கு தூக்கி போடுறதுக்கு இப்பெல்லாம் அவ்வளவு செய்யறது இல்ல. சரி பாக்குறேன். கீழே உட்காந்து பாக்கிட்டா ஃப்ரீயா பாக்குறேன், நல்லா ஜாலியா. பழைய பாத்திரம் எடுத்துக்கிட்டே இருக்கீல, உனக்காக தான் வந்துட்டு சொலாரால இருந்து இது ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்லணும். சரி 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 சரி. சொல்லிடுறேன். பார்த்தாவே நான் சொல்லிடுவோம்ல. பார்த்தவே நாங்கள் தான் நினைச்சா போய் போய் தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறல. இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பாத்திரம். சரி சரி. எப்படி இருக்கு? வெயிட் எல்லாம் எப்படிமா இருக்கு? வெயிட்டா இருக்குங்களா? பெருசா நல்லா இருக்குது. தாராளமா நல்லா ஒரு 2 கிலோ கறி வறுக்கலாம் இருக்குது. நல்ல சூப்பரான நல்ல ஹெவியான பாத்திரங்க, கெட்டியான பாத்திரம். அதுக்கு அழகா மூடி நல்லா குழம்பு. ஒரு மீன் குழம்புக்கு தான் சொல்ல மாதிரி மீன் குழம்பு தான். அதை வச்சா பேசிட்டே இருக்கிறீங்களா? கருப்பா போச்சு இந்த வடசட்டி வேலைன்னு. மீன் குழம்பு சூப்பரான பாத்திரம் சாமி. பர்ஃபெக்ட்டா இருக்கு. சூப்பரா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வடசட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க.
மெட்டீரியலுமே வந்து அவ்வளோ ப்ரீமியமா சூப்பரா இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை, நல்லா டச் பண்ணும் போதே அதோட ப்ரீமியம்னஸ் நமக்கு தெரியுது. இது வந்து ட்ரைப்ளே 3 லேயர்மா. இது வந்து நம்ம கேஸ்லயே வச்சுக்கலாம், கரண்ட் அடுப்புலயும், ஸ்டைன்லெஸ் இது கரண்ட் அடுப்புலயே வச்சுக்கலாம், எலக்ட்ரிக்கல்லையும். கேஸ் இந்த டைமுக்கு உனக்கு இது எவ்வளவு சௌரியமா இருக்கு. ஆமா, இப்ப கேஸ் வேற தீர்ந்து போச்சு. இந்த மாதிரி வருஷம் டக்குன்னு தூக்கி வச்சுக்கோல. ஓகே, மேல சாக்கு வாங்கி கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை நாள் புது பாத்திரம் வந்திருக்கு வீட்டுக்கு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வரலட்சுமி விரதம். பக்கத்தால எழுத்து வீட்டுல கூப்பிட்டுருக்காங்க. நீங்க அத்தை கூப்பிடும் தானே? அத்தை கூப்பிடு. இந்த வருஷம் யாரையும் கூப்பிடலாமா, சிம்பிளா வச்சுக்கிற புதுசம் நினைச்சு. நேற்று வரலட்சுமி முன்னிட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அதுக்கு வீட்டுக்கு வந்து சூப்பரான பாத்திரம் பாய் வாங்கி வந்து கொடுத்துருக்குறான். விற்கிறதுக்கே இது நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு? இது என்னது? சூப்பர் சூப்பர், அழகா இருக்கு. எல்லாமே பெருசா தான் வாங்கியிருக்கேன். இருக்கு நம்ம வீட்டுல குட்டியா தான் பெரிய பாத்திரமே எதுவும் இல்லையில, இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கே தேவையான சமைக்கலாமா? சூப்பரா செய்யலாம். இதுல என்ன செய்யலாம் மறந்துட்டுன்னு இது செய்யலாம். இந்த லாலிபாப்லாம் வாங்கணும், சூப்பரா செய்யலாம். சிக்கன்லாங்கண்ணே. ஆமா, சிக்கன் வறுக்கிறது அந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்யறோம்ல, இந்த சிக்கன் இது மஞ்சூரி இதெல்லாம் சேர்த்து நல்லா இருக்கும். இதுல வந்து ஆக்சுவலா 3 லேயர் கொடுத்துருக்காங்கம்மா. 3 லேயர் மெட்டீரியல் இது. ஓகேவா? ட்ரைப்ளேம்பாங்க. இதனால வந்து ஹீட் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம வெறும் வடை சட்டி வச்சோம்னா வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல மட்டும் தீ எரியும் போது அங்க மட்டும் அடி பிடிக்கும்ல. இது வந்து ஈவனா வந்து ஹீட் வந்து பரவலா இருக்கிறதுனால உனக்கு குக்கிங்கும் வந்து ஈவனா சமையல் அடியும் பிடிக்காது. ஹீட் வந்து ஈவனா இருக்கிறதுனால சமையலும் வந்து ஈவனா நடக்கும். பிரியாணி செய்யலாங்கண்ணே. பிரியாணி செய்யலாம். இதுல பிரியாணி செய்யலாங்கண்ணே, சூப்பரா அருமையா செய்யலாம். பொம்மையை பார்த்தாலும் சொல்றேன், பொம்மையிலேயே பாரு இருக்குது பாரு பிரியாணி. கேரளா ஸ்டைல் பிரியாணி செஞ்சிருவோம். கேரளா ஸ்டைல் பிரியாணி நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி செய்யலாம். கேரளா ஸ்டைல்ல ஒருக்கா செய்யறோம். இந்த வாரத்துல நம்ம கேரளா ஸ்டைல் பிரியாணி செஞ்சு போடுறோம். ஓகேவா? சரிக்கண்ணே. ஒரு பாத்திரம் இப்படி நம்ம வாங்கி வச்சுட்டோம் வீட்டுக்கு, கடைக்கு நம்ம காலத்துக்கு இருக்கும். நம்ம பேர பிள்ளைங்க வந்து புழங்கலாம் அந்த மாதிரி பாத்திரம். இதெல்லாம் அடுத்தது ஒரு பாத்திரம். இது வந்து என்ன கல்லே? ஃப்ரை பேன். வாயில் வில பொரியல்லாம் வந்து செய்யறது அப்படி சொல்லிக்குவோமே. ஏன் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லுவானே. ஃப்ரை வணக்கிறது. பொரியல் பண்றது பாருங்க. காய்கறி இதுலயே போட்டுக்குதே பொரியல். இது ஆக்சுவலா இங்க பாருங்க, இது வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் அடுப்புலயே வச்சுக்கலாம், கேஸ்லயே வச்சுக்கலாம், டிஷ்வாஷ் அந்த மிஷின்லயும் வச்சுக்கலாம், பாத்திரம் கழுவும் மூலமா அதுலயும் வச்சுக்கலாம், கழுவுறதுக்கு அந்த டிஷ்வாஷ் மிஷின்லயும் வச்சுக்கலாம், கேஸ் அடுப்புலயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எதுல வேணாலும் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. இதுல இப்ப இன்னைக்கு என்ன செஞ்சு தர போறேன்? எனக்கு பொரியல் செஞ்சிடலாம். இன்னைக்கு என்ன பொரியல் செய்யறதா ஐடியா? அவரைக்காய் பொரியல் செய்யற ஐடியா எடுக்கிறேன். சரி வாமா போய் சமையல் ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம் சாமி. ஸோ இந்த சொலரோடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இப்போ ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வேணும்னா DPN10 அப்படிங்கிற நம்மளுடைய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம பெனிஃபிட்டு, குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சா எத்தனை வருஷத்துக்கு மாட்டாங்க? பல வருஷத்துக்கு தாங்கண்ணே. A few moments later. புது பாத்திரம் வாங்கினா விளக்கி தான் செய்யணும். ஆமா கண்ணு, புது பாத்திரம் வாங்கணும் நம்ம விளக்கி வச்சாதான் நல்லது. எதுக்காகன்னு சொல்லு. தெரியாது, எல்லாம் கைப்பட்டுக்கோலாம். பாத்திரம் மிஷின் விட்டு தானே வேலை செய்யறாங்க, அதெல்லாம் கழுவிட்டு தான் செய்யணும். மிஷின்ல செய்யறதுனால சின்ன சின்ன ஏதாச்சும் துரும்புகள் கீழே இருக்கலாம். ஆமா, அதான் கழுவணும். அது ஹீட் பண்ணாதான் வரும். சரி, அதை ஹீட் பண்ணி அதை எடுத்துடலாம். அது எடுத்துட்டு கூட ஒட்டுக்கா விளக்கிக்கலாம். ஆமா, எடுத்துட்டு தான் செய்யணும். பாருங்க ஸ்டிக்கர் எடுக்கிறது எவ்வளவு ஈஸின்னு பாத்தீங்களா? வந்துச்சு. அழகா நம்ம ஹீட் பண்ணோம்னா போதும், இது அப்படியே வந்துரும். சூப்பர் சூப்பர், அழகா வந்துச்சு. வந்துருச்சு பாருங்க. சரி, இப்போ இத ஒரு கழுவிடுமா? இப்போ நீங்க சமைக்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்மா? இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்பினால இன்னைக்கு வந்து பருப்பு சாம்பார் தான் வைக்க போறேன். வரலட்சுமி நோம்பின்னு இல்ல, நீ எப்பயுமே அதான் செய்யற. இருந்தாலும் இன்னைக்கு வரலட்சுமி பண்டிகை, வெள்ளிக்கிழமை வந்திருக்குது, அம்மனுக்கு உகந்தது. அதான் இன்னைக்கு பருப்பு சாம்பார் தான் வைக்கிறேன். கேஸ் தீர்ந்து போச்சு நம்ம வீட்டில். வந்து இன்னைக்கு கரண்ட் அடுப்புக்கும் போது வேலைக்கு போகிற டைம் பத்தல, அதனால இன்னைக்கு வெறும் குழம்பு மட்டும்தான் பருப்பு சாம்பார் வைக்கிறேன். சரி, இந்த புது குண்டான்ல குழம்பு செய்யறத வாங்க பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 25,000 வந்தா 1 மில்லியன் வந்துடும்.
ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு கேரளா பிரியாணி செய்கிறோம். தலச்சேரி பிரியாணி செய்ய போகிறோம். செய்யலாம் இந்த வாரம் சனி ஞாயிறுல ஒரு நாள் தலச்சேரி பிரியாணி அந்த பிரியாணி பாத்திரத்துல செய்யலாம். சூப்பரா இருக்கும். தலச்சேரி பிரியாணின்னு சொல்லும் போதே வாயில எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். கேரளா ஸ்டைல் பிரியாணி இந்த வாரம் சாட்டர்டே செய்யறோம். வாங்க, யார் யாரெல்லாம் பக்கத்தால இருக்கீங்களோ வாங்க, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் மொட்டை மாடியில. குழம்பு புளி உரைச்சிக்குவாங்க. பருத்தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதில் புளி உரைச்சிக்குவேன். காய் எப்பயுமே வணக்கிதான் செய்வேன். அதான் காய் வணக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரண்ட் அடுப்புல இருந்து கேஸ் அடுப்புக்கு மாதிரி கேஸ் வந்துருச்சப்பா. அப்பா ஏழு கொண்டு வாடா கோவிந்தா கோவிந்தா. கேஸ் வந்துருச்சு, டக்குன்னு வச்சுட்டேன். காலையிலே வந்ததா 2 அடுப்பு டக்குன்னு வேலையை முடிச்சுக்க. இப்போ எனக்கு ஒவ்வொரு தான் சரி டைமே எனக்கு வேஸ்ட் ஆகுது. வந்துருச்சுல, டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பண்ணிடலாம். இப்போதான் கேஸ் வந்தது, பரவாயில்ல. அப்பா காத்தா தான் போன் பண்ணாருன்னு பதிவு வந்துருச்சு, உடனே வந்துருச்சு. ஆமா, கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்ல நம்ம ஊர்ல. அதான் உடனே வந்துருச்சு. காத்தால தான் பண்ணாரு, போய் உடனே கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ கருவேப்பிலை போடுங்க. கருவு பொஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், 4 பச்சை மிளகா. நான் எப்பயுமே வதக்கிட்டு தான் செய்வேன். வதக்கிட்டு செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வதக்கிட்டு செய்வேன். பண்ணிட்டு இருக்க, அதுல இருந்து மறுபடியும் இதுக்கே வந்துருச்சு. ஆமா, சரியே வச்சுட்டேன். பாருங்களே, வடசட்டியில் பருப்பு சாம்பார் இருக்கிறாள் நானா தான் இருப்பேன். குண்டாலாம் தான் வைக்கணுமா? குண்டாலாம் தான் வைப்பாங்களா? பருப்பு சாம்பார் குண்டால தான் வைப்பாங்கன்னு தெரியல. நான் குண்டால தான் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காய் வேணுங்க. முருங்கை வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகிட்டு. சூப்பரான ஒரு சாம்பார் வடசட்டியில் வச்சாச்சு, புது வடசட்டியில். ஸோ பாத்திரம்லாம் எப்படிமா இருக்கு? பாத்திரம் அருமையாக இருக்குண்ணே. ஸோ இந்த பாத்திரம் சோலாரோடைய பாத்திரம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டு, பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ப்ரோமோ கோட் வந்து இதுதான். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா டக்குன்னு சூடேறி மலான்னு வேலையாயிருது. பாருங்க, இப்போதான் புளிக்கணும் கொதிக்குது. டக்குன்னு மலான்னு சூடு உடப்பான்னு வேலையாகுது நமக்கு. குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. குழம்பு கொதிக்கிறோம், சாப்பாடு டிஃபன் போட்டுக்கிறேன். ஏன்னா டைம் ஆகுது. நம்ம படப்படப்பன்னு அடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சுட சுட வெள்ளை சாதம் இன்னைக்கு நிறைய செய்ய நான் ஐடியா போட்டிருந்தேன். கேஸில் அதனால என்னால் செய்ய முடியாத போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்புலாம் தயார். இன்றைக்கி நாமளும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்பிங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் முறைப்படி சாமி கும்பிடுங்க. நீ கும்பிட்டா ரொம்ப நல்லது. நம்ம வீட்லேயே ஆளுங்க இருந்தால் கும்பிடுவேன். ஒருத்திங்கனால நான் கும்பிடல. நீங்கள் வரலட்சுமி நோம்பி கும்பிட்றதுனால மாங்கல்ய பலம் நல்லா வலுவாக கிடைக்கும். நம்ம வீட்டில் செல்வெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அதனால் போய் நான் கோயிலில் போய் கும்பிட்டுக்கிறேன். நீங்களும் முறையாக இருந்தே வீட்டில் கும்பிடுங்க, இல்லை கோயிலுக்கு போய் கும்பிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காது. என்னன்னு அம்மா கையும் சர்வீஸ் பண்ணுறீங்க. டாட்டா பாய் சி யூ. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு சாம்பாரோட நம்ம வீட்டில்